வணக்கம் அன்பு நண்பர்களே. பாஜகவோட கோட்டை அப்படின்னு சொன்னாலே இதனால் வர நம்ம உத்தரப்பிரதேச மாநிலத்தை தான் சொல்லுவோம். ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலமே பாஜகவை கைவிட்டிருக்கு. நம்ம சேனலில் சில தினங்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தோட தேர்தல் முடிவு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். கடுமையான கொந்தளிப்பை வலதுசாரிகள் பலரும் கீழே வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. நம்ம நிமிர்ந்த சேனலை பொறுத்தவரை இடது வலது திராவிடம் தமிழ் தேசியம் எந்த கொள்கைக்கும் இடம் கொடுக்காம உள்ளதை உள்ளபடி மக்கள் மன்றத்தில் சொல்கிறோம். இப்போவும் கூட நம்ம சொல்ல விரும்புகிறது, உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவினுடைய இந்த பின்னடைவுக்கு காரணம் மோடி ரசிகர் ஒருவர் தான். ஒரு மோடியினுடைய பக்தனாலேயே பாஜக வீழ்த்தப்பட்டிருக்கு. ஒரு மோடியினுடைய மிக முக்கியமான ரசிகர், மோடியால் ஈர்க்கப்பட்டவர், நாளடைவில் பாஜகவினுடைய செயல்பாடுகளால் விருக்கப்பட்டு அந்த தனி ஒரு நபரால், ஒரு யூடியூபரால் பாஜக உத்தரப்பிரதேசத்தில் பின்தங்கியிருக்கு. அந்த யூடியூபர் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த இளைஞர் வேறு யாருமே இல்லை, துருவ் ரத்தே. துருவ் ரத்தேவை பொறுத்த வரைக்கும் இப்போ வெறுமனே 30 வயசு தான் ஆகுது. ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் தான் துருவ் ரத்தே. அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல அரசியல் ஆர்வம் இயல்பாகவே அவருக்கு இருந்துச்சு. அதனால தான் டெல்லியில் அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸும் எக்கனாமிக்ஸும் படித்தார். அப்படி அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு காலகட்டத்தில் அந்த 2014 பாஜக ஆட்சி வருவதற்கு முன்பாக எங்கு பார்த்தாலும் நாடு முழுவதும் காங்கிரஸுக்கு எதிரான ஒரு அலை வீசுச்சு. ஊழல் மலிந்த கட்சின்னு பேர் வாங்குச்சு. நிறைய குற்றச்சாட்டுகளில் காங்கிரஸ் கட்சி அப்போ சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் டெல்லியில் அண்ணா ஹசரே ஊழலை ஒழிப்போன்னு சொல்லி போராட்டமும் செஞ்சுருந்தார். அப்போ அண்ணா ஹசரேயோட போராட்டத்தால் ஈர்க்கப்பட்டு அதே துருவ் ரத்தே அண்ணா ஹசரேயோட போராட்டத்தில் எல்லாம் கலந்துக்கிறார். அப்போ நாட்டில் உள்ள பெரும்பகுதி இளைஞர்கள் மோடியை வந்தார்னா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார், ஊழலை ஒழிப்பார், கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வரணும்னு பல்வேறு வகையான கனவுகளோட எதிர்பார்ப்போட பல ஆயிரம் இளைஞர்கள் இருந்தாங்க, பல கோடி இளைஞர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தராக தான் பின் வரிசையில் கடைக்கோடியில் ஒருத்தராக நின்றுட்டு இருந்தார் துருவ் ரத்தே. பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வந்தார்னா பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியும் ரொம்ப நம்பிக்கையோட காத்திருந்தார். ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டுச்சு. பிரதமர் நரேந்திர மோடியும் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். நரேந்திர மோடி குஜராத் முதல்வராக இருந்தவர் பிரதமராக மாறின தருணத்தை எல்லா பாஜகவினரை போலவும் வலதுசாரிகளை போலவும் எந்த அரசியல் சார்பும் இல்லாத துருவ் ரத்தேவும் கொண்டாடினார். காரணம், அவர் மோடியினுடைய ரசிகனா, மோடியினுடைய பக்தனா அப்போ மாறி இருந்தார். மோடியால் மட்டும்தான் ஊழலை ஒழிக்க முடியும் அப்படின்னு நம்பியிருந்தார். இப்படியே நிலைமை போய்கிட்டு இருந்த காலகட்டத்தில் துருவ் ரத்தே அதுக்கு பிறகு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தார். அந்த யூடியூப் சேனலில் வேறு எதுவும் போடுறதில்ல, விளாக் வீடியோ தான் போடுவார். நான் இந்த ஊருக்கு போனேன், இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன், இந்த இடத்த பார்த்தேன் அப்படின்னு தான் வீடியோ போடுவார். அப்படியே நிலைமை போய்கிட்டு இருந்துச்சு. அவர் ஜெர்மனியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போனார். அப்போ ஜெர்மனியில் அறியப்படாத முகங்கள், அறியப்படாத கிராமங்கள், அங்கே இருக்கக்கூடிய உணவு கலாச்சாரம் அப்படின்லாம் சொல்லி வீடியோ போட்டுட்டு இருந்தார். அவர் ஹரியானாவை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால ஹிந்தியில் ரொம்ப ஆளுமையோட வீடியோ வெளியிட்டு இருந்தார். ஹிந்தி மொழியில் தான் அவருடைய வீடியோக்கள் வெளியாகிட்டு இருந்துச்சு. அப்படியே நிலைமை போய்கிட்டு இருந்தப்ப ஒரு கட்டத்தில் அவர் முதலாக அரசியல் வீடியோக்கள் போட ஆரம்பிக்கிறார். அதற்கு முன்னாடி வரைக்கும் துருவ் ரத்தேயோட ஃபாலோவர்ஸ், அந்த சப்ஸ்கிரைபர்களுடைய எண்ணிக்கை வெறும் 50,000 தான். ஆனால் திடீர்னு அவர் ஏன் அரசியல் போகிறாருன்னா, டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஊழலுக்கு எதிரான ஒரு மையம் அப்படின்னு சொல்லி ஒரு செல் நம்பர் அறிவிக்கிறாங்க. அந்த கண்ட்ரோல் ரூம் அமைக்கிறாங்க. அதை நாங்கள் தான் டீல் செய்வோம், நீங்கள் டீல் செய்யக்கூடாது அப்படின்னு பாஜக அதில் குறுக்க வர்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியை பொறுத்த வரைக்கும் யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசம்னாலும் டெல்லி எப்படி இருக்கும்னா, மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் சில துறைகள் இருக்கும், ரொம்ப சில அதிகார அமைப்புகள் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய டெல்லி மாநில அரசுக்கு இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த ஊழலுக்கான கண்ட்ரோல் ரூமை நாங்கள் தான் கீபோர்டாக இருந்து இயக்குவோம், நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு ஆம் ஆத்மி கிட்ட மோடி அரசு, பாஜக அரசு தலையிடுறாங்க. அதனால் வர மோடியினுடைய ரசிகராக பக்தராக இருந்தவர் ஊழலை ஒழிப்போன்னு யார் கொண்டு வந்தா என்ன, ஏன் இவங்க குறுக்க வர்றாங்கன்னு பாஜகவுக்கு எதிராக முதல்ல ஒரு வீடியோ போடுறாரு. அதுலேருந்து ஆரம்பித்து அவர் காங்கிரஸ் தவறு செய்கிற பொழுது காங்கிரஸுக்கு எதிராக வீடியோ போட்டிருக்காரு, பாஜக தவறு செய்கிற பொழுது பாஜகவுக்கு எதிராக வீடியோ போட்டிருக்காரு. இப்படி தொடர்ந்து அவர் வீடியோக்கள் வெளியிட ஒரு கட்டத்தில் இப்போ அவரை ஃபாலோ பண்ணுறவங்களோட அவரோட சப்ஸ்கிரைபர்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? அதுக்கு ஒரு ஒப்புமை சொல்லிடலாம். காங்கிரஸ் கட்சியில் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை 3 மில்லியன். ராகுல் காந்தியை ஃபாலோ செய்பவர்களுடைய எண்ணிக்கை 6 மில்லியன். பிரதமர் நரேந்திர மோடியை ஃபாலோ செய்கிறவர்களுடைய எண்ணிக்கை 23 மில்லியன். துருவ் ரத்தேயை ஃபாலோ செய்கிறவர்களுடைய எண்ணிக்கை 20 மில்லியன். சற்றேறக்குறைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையே இவரையும் ஃபாலோ செய்கிறாங்க. ஆனால் இவர் தொடர்ந்து பாஜகவினுடைய தவறான முறைகேடான சில நேரங்களில் நடக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகமாக இருக்கலாம், அந்த பணத்தால் ஒழிப்பில் அவர்கள் கையாண்ட விதமாக இருக்கலாம், ஏராளமான விஷயங்களை எக்ஸ்க்ளூசிவாக அவர் நிறைய டேட்டாக்களோட, இன்னும் சொல்லப்போனால்
வட இந்தியாவில் பாஜக என்ன செய்தாலும் சரின்னு பேசுகிறவங்களுக்கு மத்தியில் அதே வட இந்தியாவில இருந்து ஒரு புதிய நபராக உருவானார் துருவரத்தே. காரணம், அவர் அரசியல் அறிவியல் படிச்சிருந்தாரு. அந்த அரசியல் அறிவோட அவர் அந்த ஆளுமையோட பாஜகவை கிரிட்டிசிசமும் பண்ண ஆரம்பித்தார். அவருடைய கிரிட்டிசிசம் பாஜகவுக்கு எதிரானது மட்டும் இல்லை, யார் தவறு செய்தாலும் கிரிட்டிசிசம் பண்ணுவார். அவர் ஏற்கனவே காங்கிரஸையும் அப்படி விமர்சிச்சிருக்காரு. அந்த வகையில் அவர் விமர்சனம் செய்ய செய்ய வட இந்தியாவில் ஒரு எழுச்சி ஏற்படுது. ரொம்ப சமீபத்தில் வட இந்தியாவில் தென்னிந்தியாக்கள் எப்படி இருக்குது, அங்கே திராவிட கட்சிகள், இன்னும் சொல்லப்போனால் மாநில கட்சிகள் என்னெல்லாம் வளர்ச்சிகளை செஞ்சுருக்காங்க, வட இந்தியா எப்படி இருக்குன்னு ஒரு ஒப்புமையோட ஒரு வீடியோ போட்டதாக இருக்கலாம். இப்படி பல்வேறு வகையான வீடியோக்கள், அவர் பாஜகவுக்கு எதிராக போட்ட வீடியோக்கள் எல்லாம் 25 மில்லியன் பார்வைகளுக்கும் அதிகமாக போச்சு. அது எல்லாம் சேர்ந்து வட இந்தியாவில் பாஜக அதுவரை கட்டமைத்து வைத்திருந்த ஒரு பிம்பம், தென்னிந்தியாலாம் ரொம்ப மோசமாக இருக்குது, வட இந்தியாவை நம்ம அப்படி மாற்றிட்டோம், புனிதமாக்கிட்டோம், அழகாக்கிட்டோம், ஐஸ்வர்யமாக்கிட்டோம் அப்படின்னு வைத்திருந்த அந்த பிம்பத்தை எல்லாம் தவிடுபொடி ஆக்கியிருக்கிறார் துருவரத்தே. சரி, அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு கேட்டால் அவர் விமர்சிக்கிறார், விமர்சன பார்வையை முன்வைக்கிறாரு. அதில் 3 விஷயங்களை கையாண்டதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்று, அதை எளிமையாக பக்கத்து வீட்டு பையன் பேசுகிற மாதிரி கேஷுவலாக பேசுவார். இன்னொன்று, அவரிடம் நிறைய டேட்டாக்கள் இருக்கும், தரவுகள் இருக்கும். பாஜக போன்ற எதிர்முகாம்களால் அவருக்கு பதில் சொல்ல முடியலை. இதே நம்ம தமிழக கலாச்சாரத்தோடு ஒப்பிட்டா மாரிதாஸ் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், பாஜகவினுடைய மாரிதாஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அது ஒரு 10 லட்சம் பேர் பார்க்கலாம். சவுக்கு சங்கர் அதிமுகவுக்கு ஆதரவாளர், திமுக மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அது ஒரு 10 லட்சம் பேர் பார்க்கலாம். இதெல்லாம் திமுக எதிர் மனநிலை கொண்டவர்களை மட்டும்தான் பார்க்க வச்சுச்சு. ஆனால் நடுநிலையாளர்கள் பார்க்கிற விதமாக அவர் எந்த கட்சியும் சார்பு இல்லாமல், எந்த சலனமும் இல்லாமல் துருவரத்தை இயங்கவும் ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் பாஜக அவர் காங்கிரஸின் கைக்கூலி அப்படின்லாம் கூட பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அவர் பதிலுக்கு காங்கிரஸை விமர்சித்த வீடியோக்களையும் வெளியிட்டு இருந்தார். சரி, இதெல்லாம் விட்டுருங்க, யூடியூப்பில் ஏங்க அப்படி ஃபுல் டைமாக எங்கிறார், அவருக்கு ஏதாவது வருமானம் வருதான்னா, யூடியூப் தளத்தில் இருந்து மட்டும் ஒரு மாதத்துக்கு இந்த தனி ஒருவனுக்கு 16 லட்சம் ரூபாய் வருமானம் வருதான். அதனால தான் அவரும் நம்ம மனசுக்கு உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். துருவரத்தையனுடைய உரைகள் இப்போ தமிழ், தெலுங்கு அப்படின்னு எல்லா தென்னிந்திய மொழிகள்லையும் கூட இப்போ கிடைக்குது. இதுக்காக ஒரு நிறுவனமே தொடங்கிட்டார். துருவரத்தே மோடியின் பக்தராக இருந்தவர். மோடியின் பக்தராக தன்னுடைய பயணத்தை தொடங்கின துருவரத்தே அதே மோடிக்கு வில்லனாக மாறி தனிப்பெரும்பான்மை கிடைக்க வேண்டிய பாஜகவை உத்தரப்பிரதேசத்தில் வீழ்த்தி இருப்பதன் மூலமாக தனிப்பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். பார்க்கலாம், துருவரத்தை போன்றவர்கள் வட இந்தியாவில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் இனிவரும் காலங்களிலும் எதிரொலிக்கப் போகிறதா, பாஜக அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.